நம்ம சேலமில் இருக்க முருகன் கோயில் நம்ம தலைவனை பார்த்து ஒரு விசிட்டை ஒன்று போட்டு நேராக ஏற்காடு கிளம்பிட்டோம். காடியை பரட்டிக்கின மார்னிங் 9 o'clock ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். ஆஹா, நான் கண்ட காட்சி உண்மைதானா? ஃபாகாக இருக்கிற அந்த மவுண்டைன் வியூவை பாருங்கள். நம்மளை சுற்றி பச்சை பசில்னு டிராஃபிக்கே இல்லை, பொல்யூஷன் இல்லை, எதுவுமே இல்லாமல் பீஸ்ஃபுல்லான அந்த ட்ராவலை பாருங்கள். இந்த மலையை ரீச் ஆகிறதுக்கு 20 ஏர்பின் பென்ஸ் இருக்குது. ஏற்காடு இந்த மலைக்கு செர்வராயன் ஹில்ஸ்னு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. ஏரி ப்ளஸ் காடு இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏற்காடு. இதை சுற்றி நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அதாவது ஏற்காடு லேக்கு, அதில் போட்டிங்கு, கிளியூர் ஃபால்ஸு, லேடி சீட்டு, பொகரா வியூ பாயிண்ட்டு, இது எல்லாமேலாம் நாங்கள் சுற்றி பார்க்கல. ஸ்ட்ரைட்டாக லேக்குக்கு தான் போயிட்டோம். ஏற்காடு லேக் வியூவை ரசிச்சுக்கிட்டே ஒரு குட்டி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அங்கேயே ஒரு போட்டிங் போயிட்டு நாங்கள் இடம் தான் கிராண்ட் பேலஸ் ஹோட்டல். இந்த ரெசார்ட் எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச பிளேஸாக மாறிடுச்சு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த வியூவே அதுக்கு பதில் சொல்லும். இந்த ஹோட்டல் செம்ம ப்ரீமியமாக லக்ஸரியாக சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நாங்கள் புக் பண்ண கேட்டகரி பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் ரூம் வித் பால்கனி. இந்த ரூமோட என்ட்ரன்ஸே ஃபாரஸ்ட் லுக் கொடுத்துச்சு. வாங்க ரூம்குள்ளே போய் பார்க்கலாம். உள்ள என்ட்ரி ஆனவனே வாஷ்ரூம் செம்ம நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு குட்டி சர்வீஸ் ஏரியா. இந்த ரூம் ஒரு க்ரீனிஷ் தீமில் செம்ம லக்ஸரியாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த ரூமோட ஸ்பெஷலே இந்த பால்கனி தாங்க. இந்த வியூ, இதே வியூ, இந்த மவுண்டன் வியூக்காக தாங்க இந்த ரூமை புக் பண்ணதே ஃபஸ்ட்டு ரீசன். ஜம்முன்னு ஒரு குட்டி உறக்கம். சரி, இந்த ரெசார்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போலான்னு பார்த்தா பேக் சைடில் ஒரு சரியான வியூங்க, மவுண்டன் வியூ. சான்ஸே இல்லை. பார்க்கும் போது அல்டிமேட்டாக இருந்தது. நீங்களே பாருங்களேன். மவுண்டன் வியூவில் இருக்க இவங்களோட இன்ஃபினிட்டி போல் நிஜமாவே இன்ஃபினிட்டி தான்ப்பா. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட்ரியே கொடுத்துட்டாங்க. நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருந்தது. டெசர்ட்ஸு, சாலட்ஸு, ஜூஸு நிறைய இருந்தது. இங்கே பார் செட்டப்பும் இருக்குது. அப்புறம் இங்கே ஃபேமஸான வுட் ஃபயர் பீஸான்னு ஒன்று இருக்குது. அது ட்ரை பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. அப்படியே மவுண்டன் வியூவை பார்த்துக்கிட்டு செமையாக ரசிச்சுக்கிட்டு செமையாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே 1 day ஸ்டே பண்ணோம். செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி டைம் போனதே தெரில. எங்கள் லைஃப்பில் பெஸ்ட்டு மெமரிஸ் இந்த ஹோட்டல். அப்படியே அங்கேருந்து செக் அவுட் பண்ணி கிளம்பிட்டோம். அங்கேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போயிட்டோம் நினைப்பீங்க. அதுதான் இல்லை. நெக்ஸ்ட் ஒரு பட்ஜெட் ஸ்டேவாக பார்த்து சூஸ் பண்ண ஹோட்டல் தான் இந்த ஆராதனா இன். நாங்கள் செக்கிங் பண்ண டைமில் நல்ல மழை, அதனால் நான் ஏசி தான் புக் பண்ணேன். இந்த ரூம் ஒரு குட்டி பால்கனியோட சில்னஸாக செம்மையாக இருந்தது.
இந்த ஹோட்டல்லையும் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல ஃபுட்டு, நல்லா இருந்தது. நல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரூம்ல போய் சில் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் நாங்க போன பிளேஸ் தான் பீகோ பார்க். இங்க என்ட்ரிக்கு ஒரு ஆளுக்கு 300. ஆனா 2 hours டைம் போனதே தெரில. நல்ல என்ஜாய்மெண்ட். இங்க இருக்க பெட்ஸ் அனிமல்ஸ்க்குலாம் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். பிகே பார்க்கில் என்ஜாய் பண்ணிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு நேராக சென்னையை நோக்கி படையெடுத்து கிளம்பிட்டோம்.